ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பேசும்போதே சிஎம் பற்றி தான். நீங்கள் சிஎம் சேனல் சொன்னீங்கல்ல, ஆமாம், இன்னைக்கு பேசும்போது சிஎம் பற்றி தான். என்னங்க இது பயங்கரமான கண்டென்ட்டாக இருக்கும் இல்லையா? கண்டென்ட் இல்லைங்க, அனுபவம் வச்ச விஷயங்களை சொல்றேன். வரப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக வந்துருப்பீங்களா? அப்படியா? ஆமாங்க. அதாவது இந்த ரோடு எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்து இந்த பொங்கலுக்கு போன வருஷம் பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பான். அப்படியே அந்த இடம் பாத்தீங்கன்னா சொல்லி அங்க பசங்க கிரிக்கி அப்படியே இருக்கும். அந்த இடத்துல பள்ளமா இருக்கும், போயிட்டு வர முடியல. போக்குவரத்து ரொம்ப இடையில இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு பையன் ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணது? ஓரணியில் தமிழகம். ஏதோ அடிக்கடி இந்த மாதிரி தமிழகத்தை பார்க்கறதுக்கு அடிக்கடி வந்துட்டு போனா கூட இது நல்லா ஆகும் தான். அந்த சுதேசி படத்தை விஜயகாந்த் சொல்ற மாதிரி நடந்துச்சுங்க. எனக்கு கண்கூட என்ன கதை சொல்றேன். ரோடு போடுறான், தண்ணி கொண்டு வர்றான், தண்ணி தமிழகமே கலக்கலா இருக்குது அப்படிங்கிற சிதம்பரத்தை கலக்கலாம் மாத்திருக்காங்க. ஒரு சிம்பிளா பாருங்க. என்ன கதை கேட்டீங்கன்னா, வர வழியில ஃபுல்லா பள்ளம், ரோடு பள்ளமாச்சு. இப்ப என்ன பண்ணாங்க, திடீர்னு பார்த்தா நைட்டா வேலை நடக்குது. பள்ளம் தோண்டி மூடுறாங்க. என்ன சொல்லிட்டு இப்ப விசாரிச்ச பக்கத்துல வேலை நடக்கும்போது கேட்டா சொல்றாங்க, சிஎம் சார் வந்து கம்மி 15 தண்ணிக்கு வராரு. அப்ப வரும்போது இப்ப ரோடு ஒழுங்கா இருக்குன்றதுக்காக போடுறாங்க. எப்படி அந்த ரோட்டுல அந்த மேம்பாலத்து போற வழியில கட்டை உடஞ்சி அதுல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். தவறி விழுந்து இறந்துட்டான். இத்தனை வருஷம் போட முடியாத ஒரு சாலையில ஒரு சாதாரண ஒரு கும்பு, ஒரு சிமெண்ட் கட்டை பல வருஷமா கிடந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் வரப்போறான்றதுக்காக போடுறாங்க. இவர் வரப்போறான்றது ஆக்சுவலா இது அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட் செஞ்சு நகராட்சி இருக்கு, தப்பு சொல்ல. இந்த கவர்மெண்ட் இதுவும் நடக்குமா? கவர்மெண்ட் நடத்துறாரு, அதுதான் தப்பு. இப்ப இவர் சொன்னதாவே இருக்கட்டும். எல்லாருக்கும் இப்ப ஏன் நம்ம சரி பண்றாங்க, இப்படிதான் இருக்கணும்ன்றது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது பெயிண்ட் அடிச்சு கண் துடைப்பு எப்படி காட்டுறோம், நீங்க வரும்போது போட்டோ அடிச்சு பொண்ணுக்கு பெயிண்ட் அடிச்சு காட்டி நிறுத்திடுறாங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான் அது மாதிரி நடக்குது. பெயிண்ட் அடிச்சு பள்ளத்துல மண்ணு போட்டு மூடிட்டு சிஎம் வரப்ப பாத்தியா எவ்வளவு சூப்பரா வச்சிருக்கும், தொகையை வச்சிருக்கும் பாத்தியா காட்டுறது. ஆனா எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் இவங்களுக்கு எவ்வளவு ஒரு பேக் ஃபயர்னு தெரியல. இன்னைக்கு பாருங்க, பேக் பண்ணனால என்ன பண்ண மக்கள் நம்ம சாணி நம்ம பார்த்து சிரிக்கிறோம்டா. டேய் இந்த மாதிரியா பண்றீங்க சிரிப்பு நம்ம சிம்பிளாங்க. ஒன்னு கேக்குறாங்க, ஒரு ஏரியாவுக்கு போனேன். லைட்டு கரண்ட் ஆக்சுவலா மெயின்டெனன்ஸ் அன்னைக்கு இது ஒரு பெரிய கொடுமை பாருங்க. நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் தான் மெயின் ஒர்க். நம்மளுக்கு சப்ளை இல்ல. மெயின்டெனன்ஸ் அன்னைக்கு கரண்ட் நிப்பாட்டிட்டு மரத்தை வெட்டணும். அதுதான் முழு வேலை. நிப்பாட்டினாங்க. ஆனா அன்னைக்கு மரத்தை வெட்டலங்க. ஏங்க இந்த மின்வரத்துறை கேட்டுங்க தளரமா, இன்னைக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் செயல்படுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதாரணம் சொல்ற பாருங்க. அன்னைக்கு நிறுத்தல, திடீர்னு வேலை நாள்ல போய்பட்டு கரண்ட் நிறுத்திட்டு ஏன் கரண்ட் வரணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க. என்ன பண்ண தெரியல. கேட்டா வந்து மரம் வெட்டிட்டு இருக்காங்க. எதுக்காகனா சிஎம் சார் வந்துட்டு போற வரைக்கும் கரண்ட் தடை, எல்லாம் மரகரம் அடிச்சு கரண்ட் ஏதாவது தடையாயிரும்ல, தடையாகக்கூடாதான். அப்ப இன்னைக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க எதுக்கு வாரம் மெயின்டெனன்ஸ் போடுறீங்க? இப்பதானே ஒண்ணு கூடி இருக்கு, ஓரணியில் தமிழகம் ஒண்ணு கூடுது. இந்த வீடியோ எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. அது மரத்தை வெட்டின அந்த வீடியோ வச்சிருக்கேன் நானு, அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க. அப்ப இல்ல, ஏன் இந்த கண் துடைப்பு அரசியல் பண்றீங்க தான் நான் கேட்கிற விஷயம். எதுக்கு இந்த பொம்மை நாடகம் அரசியல் எதுக்கு பண்றீங்க? நேரா பண்ணிட்டு போய் இத்தனை நாளா இந்த ரோடு சரி பண்ணல, அப்போ சரி பண்ணல, உங்க ஆள் வர்றாருங்கிறப்ப சரி பண்ணுமா? அப்ப நாங்கெல்லாம் கேவலமாப்பா? அப்ப மக்களா மதிக்கல. அப்ப வந்து பதவி இருக்கவங்களையும் இன்னைக்கு பதவி போனுச்சுன்னா அவங்க சாதா மனிதர்கள் தானே. ஆமா, இன்னைக்கு வெள்ளை அடிக்கிறது என்ன, பெயிண்ட் அடிக்கிறது என்ன, ரோடு அனைத்து டிபார்ட்மெண்ட் செயல்படுதுங்க. ரோடுவே செயல்படுது, இபில என்னது இபி செயல்படுது, வாட்டர் சப்ளை போர்டு செயல்படுது, மருத்துவமனை வளாகங்கள்ல இருக்கக்கூடிய சுத்தரிப்பு பணிகள்லாம் செயல்படுறாங்க, ரோட்டை கூட்டுறாங்க, வாடுறாங்க, மீட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு ஆசை, சிஎம் சார் இங்கே இருந்தா நல்லா இருக்குமோன்னு ஆசையா இருக்கு. இதாங்க சுதேசி படம் சொன்னீங்களா ஆரம்பத்துல. சுதேசி படத்துல விஜயகாந்த் ஒரு சீடி வச்சு மிரட்டிட்டு இருப்பாரு. அப்ப ஏன்னா அடிக்கடி நீங்க வந்துட்டு போனாதான் அப்பயாவது ரோடு நல்லா ஆகும் சொல்லிட்டு அதை வச்சு நல்லது செய்வாங்க. அந்த மாதிரி அடிக்கடி விசிட்டிங் வாங்க. நீங்க 5 வருஷத்துக்கு ஒருத்தர வரீங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எப்ப எலெக்ஷன் தோன்றுதோ அந்த டைம்ல ஒருத்தர் வர்றது, எப்ப எலெக்ஷன் முடிய போதோ அந்த டைம்ல ஒருத்தர் வர்றது. இல்ல இப்ப அதெல்லாம் சென்னை மாநகரம் பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா அங்கேயே இருக்காங்களே. இதுல கான்செப்ட் என்ன தெரியுமாங்க உங்களுக்கு? என்ன சிம்பிளா என்ன யோசிச்சீங்கன்னா, அவங்களுடைய வந்து மக்கள் எப்பவுமே கடைசி நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. அது புரியுது. இப்ப நீங்க 3 வருஷத்துல நீங்க ஒரு படம் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க, 2 மணி நேரத்தை படத்தை பாட்டுறீங்க, நல்லாவே இருக்காது. ஆனா கிளைமேக்ஸ் கரெக்டா குத்துறோம்னு வச்சுக்கலாம், அப்பா சரியான பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை மறந்துடுவீங்க நீங்க ஃபுல்லா. இப்ப அதுதான் தெளிவா பண்ணிட்டு அதான் பண்றாங்க. கிளைமேக்ஸ் இப்ப கிளைமேக்ஸ் இதை பார்த்து ஒரு கூட்டம் அற்புதமா பண்ணுது. வீட்டுக்கு போறது என்ன, டீ குடிக்கிறது என்ன. இப்ப எடப்பாடி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க போயிட்டு இவங்க பண்ணதெல்லாம் சொல்ல வேண்டியது, இவங்க அங்கெல்லாம் போய் சரி பண்ண வேண்டியது, இப்படியே போயிட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. இது எதுக்கு இல்ல அரசியல்? அந்த ஓட்டு கேக்குறது அது சாம்பியனா, அதை பத்தி பேசலாம். இன்னைக்கு நான் வந்ததுக்கே இப்படி தமிழ்நாடு இந்த நிலைமை இருக்குன்னா, ஒரு கிராமமா போனா கிராமம் சிட்டியா மாறிடும் போலியே.
சரி, அதான் இது ஏன் இது 4 வருஷத்தோட மேற்கொள்றீங்க? வருஷம் இல்ல சார், உங்களுக்கு வேலை இல்லைனாலும் உங்க மந்திரிகள் இருக்காங்க இல்லைங்களா, உங்க மந்திரிகள் அமைச்சு ஒரு ஏரியாவுக்கு ஒன்று அலாட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க அலாட் பண்ணி விட வேண்டியதானே? எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். மக்கள் பாரு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு, அப்ப சரி பண்ணலையா? அதிகாரி வர்ற உடனே சரி பண்றீங்கன்னா அப்ப யாருக்கு தான் பவர் அதிகம்? லாஸ்ட் டைம் அதே ரோட்லங்க, ரோடு சரியில்லாம அந்த பள்ளத்துல கொண்டு போயிட்டு ஒரு ஃபேமிலியோட போனவங்க அந்த வண்டியை கொண்டு போயிட்டு அந்த லைட்டா பள்ளம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, வேகமா வந்தாங்க, விட்டுட்டாங்க. விட்ட உடனே இந்த ஹேண்ட்பேர் பெண்ட் ஆகி ஃபேமிலியோட விழுந்துட்டாங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, இந்த குழந்தைக்கு அடிபட்டுச்சு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ்வளவு ஒரு அவலம் நடக்குது இந்த ரோட்டால. இன்னைக்கு என்னன்னா இவங்க வராங்க அவங்க வராங்க சொல்லிட்டு வேலை துரிதமா நடக்குது. இது நடக்குத குறை சொல்லல, இது ஏன் எப்பவும் நடக்க மாட்டேது, இவங்க வரும்போதே நடக்குது. நம்மளுக்கு இருக்கிற கோவமே அதுதான். ஏன் முழுவதும் மக்களுக்கு இதுக்கு ஒரு குரூப் வரும், ஏன் எங்களை கேக்குறாங்க, அவங்கள இது கண்ட்ரோல் யார்ட்டங்க இருக்கு? நாங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து திமுக அவங்க தான் கேட்க முடியும், வேற யார்ட்ட கேட்க முடியும்? சீமான கேட்க முடியும், விஜய் கேட்க முடியுமா, எடப்பாடி கேட்க முடியும், எங்க தலைவர் தான் கேட்க முடியும். நாங்க நிச்சயமா நாங்க என்ன உங்களை குறை சொல்லலங்க, எங்களுக்கு இது கிடைக்கல, செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறோம், அவ்வளவுதான் விஷயம். இப்ப இவ்வளவு பண்ண தெரிஞ்சு எங்களுடைய பண்றீங்களாமாச்சு, இப்ப மட்டும் பண்றீங்க அப்படின்னா அப்ப எங்களை என்னவா நினைச்சிருக்கீங்க? நீங்க வெறும் ஓட் பேங்க், ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நினைச்சுக்கிறீங்களா? இதுதான், நானும் மனுஷன் தான், அவரும் மனுஷன் தான். அவரும் அதே ரோட்ல போறேன், நானும் அதே ரோட்ல போறேன். அவரும் வரி கட்டுறேன், நானும் வரி கட்டுறேன். அவருக்கு சம்பளம் நானும் கொடுக்குறேன். இன்னைக்கு நேர்ல போயிட்டு ஒரு வீட்டுக்காக போய் குறை கேக்குறாங்கல்ல, ஏன் இது 4 வருஷமா செய்யலன்னு கேக்குறேன் நான், வேற ஒண்ணும் கிடையாது. இதை ஒரு மக்கள் சிந்திங்க, அது எனக்கு அதை பாக்குறவங்க சிந்திப்பாங்க. அந்த குறை கேட்கறது உண்மையா குறை கேட்கல, ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் எழுதி வச்சுட்டு பேசுறது. அது தனியா பேசுவோம், அதை பத்தி நம்ம எது எப்படியோங்க. இன்னைக்கு ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தராங்க. அந்த 8 மாசத்துல நடக்க வேண்டிய அரசியல் தெளிவா இருக்கு. இத நீங்க இனி டிஎம்கே ஆட்சி 4 வருஷம் கிடையாது, இந்த 8 மாசம் நடக்கிறது தான் ஆட்சியே. பயங்கரமா போகும்போது இன்னும் ஃபயரா போகும்போது பயங்கரமா இருந்து பேசுவோம். அரசியல் பல மக்கள் நல்லது நடக்கும் 8 மாசத்துல. ஆமா, எலெக்ஷன் டைம் வரப்பல இன்னும் நல்லது பயங்கரமா நடக்கும் மக்கள். ஒண்ணு இல்ல சார், டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நானே ஒரு மந்திரம் சொல்லி தரேன். என்னதுங்களா, வருஷம் நீங்க ஒரு உங்க அறிக்கையை விடுறீங்கல்ல, நாங்க இந்த வருஷம் இலவச சொல்லி கொடுக்க போறோம், அது கொடுக்க போறது கொடுக்க போறோம், எதையுமே கொடுக்கணும். 6 மாசம் ஒரு கட்டாயமா உங்க தொகுதிக்கு நான் பார்ப்பேன். எப்படி ரொம்ப நாளா வேணாம், 6 மாசத்துக்கு ஒருத்தர எல்லா தொகுதிக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அறிக்கையில வெளியிடுங்க. நிச்சயமா டிஎம்கே ஜெயிக்கும். ஏன்னா நீங்க வந்தீங்கனாலே நல்லா நடக்குதுங்க, தானே நடக்குதுங்க, எல்லா வேலை நடக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட் கரெக்டா செயல்படுது. வந்துட்டு போங்க தான் சொல்றேன். ஏன் இந்த வருஷத்துக்கு ஒருத்தர வந்துட்டு இப்ப எனக்கு தெரிஞ்சு எப்பதான் வராங்க, இப்ப ஓட்டுக்காக வீடு விட வருவாங்க. ஆமா, கேட்டா ஒரு சிஎம் ரெகுலரா வர முடியுமா? இப்ப மட்டும் எப்படி வர முடியுது? இவங்க கட்சிக்காரங்களே கேட்பாங்க, எப்படி ஒரு சிஎம் ரெகுலரா வர முடியும்? எப்ப மட்டும் எப்படிங்க வரீங்க? உங்க அமைச்சர் வழியா கூட்டு வரீங்கல்ல, ரெகுலரா வாங்க, மந்த்லி வாங்க, 6 மாசம் வச்சுக்கோங்க. அதுக்குதான் எங்க துணை சிஎம் அண்ணன் இருக்காரு, அவர் பார்த்து பாருல. ஆமா, 2 பேர். ஆமா, முன்னாடியே விஷயமா அந்த பதவி துணை சிஎம்ன்ற பதவியே நம்ம தமிழ்நாடு உருவானுச்சு. அது வேற விஷயம். இவர் கலைஞர் ஐயா இருக்கும் போது இவரை துணை முதல்வரா ஆக்கிட்டு போனாரு. அந்த அப்படியே பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க, முதல்வர் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரைட். வருங்காலத்துல இனிமே எங்க வீட்டுக்கு தான் வாங்க, நாங்க பண்ற நல்ல கஷ்டங்கள் சொல்றோம், நீங்க மக்கள் ஆகும்போது அடுத்த சிஎம் நீங்க தான், வேற யாரும் கிடையாது. மக்களுக்கு நல்லது நடந்தா அவங்க தாங்க தேவை. ஆமா, கேம்பெயின் பண்ணணும் அவசியமே கிடையாது, தேவையே கிடையாது, அவ்வளவுதான் விஷயம். தொடர்ந்து பேசுவோம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேசுவோம். அது மாதிரி எல்லா பிரச்சனைகளும் பேசுவோம். தொடர்ந்து எது வந்தாலும் கமெண்ட்ஸ் தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.